சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளை, ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. பாருங்க, அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய உண்மையை கர்த்தருக்கு சொல்லுகிறான். நான் மன உண்மையும் உத்தமமாய் உடைய சமூகத்தில் காணப்பட்டேன் என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமான தேவ பிள்ளை, அதே போல அண்ணாலும் கூட அவள் வேறு எங்கும் செல்லவில்லை. தேவ சமூகத்தில் சென்று அவள் கண்ணீரோடு ஜெபித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே ஒருவேளை பலவிதமான வேதனையினாலும் கண்ணீரினாலும் கவலையினாலும் மன பாரத்தினாலும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டிடுச்சு. பாருங்க, 15 வருஷம் கூட்டி தந்தது மாதம் அல்ல, அந்த பாகையை பின்னிட்டு திரும்ப செய்தாராம். பாகை முன்னிட்டு செல்வது லேசான காரியம். ஆனால் அவனுக்கு அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாகையை பின்னிட்டு திரும்ப செய்தது மாத்திரமல்ல, இந்த நகரத்திற்கு